நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவும் வரப்போகிறது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்காக இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நான் உன்னுடனே இருப்பதற்கான காரணம் உன்னுடைய பூர்வ புண்ணிய பலன்தான். எனவே உன்னை எல்லா வழியிலும் நான் காப்பாற்றுவேன். உன்னை துயரங்கள் நெருங்க விடாமல் காத்தருள்வேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுப்பேன். உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். இனி உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக மாறப்போகிறது. கஷ்டங்கள் கலைந்துவிடும், துன்பங்கள் தீர்ந்துவிடும். மகிழ்ச்சியான சூழல்கள் என்றும் உன் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். லட்சுமி நிரந்தரமாக வாழும் இடமாக உன் வீடு மாறிவிடும். கவலைப்படாமல் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையான உன்னை என் நெஞ்சில் வைத்து சுமக்கும் நான் எப்போதும் கைவிட மாட்டேன். சிறப்போடு வாழ வைப்பேன். என் வாக்கை நம்பு. உனக்கு தெரியாமல் உன்னை காத்து வருகிறேன். எனவே நான் உன்னுடன் தான் எப்போதும் இருக்கிறேன் என்ற உண்மையை என்றும் நீ உன் மனதில் நிலையாக நிறுத்திக்கொள். அது உனக்கு உன்மேல் நம்பிக்கை வளர ஒரு சக்தியாயிருக்கும். அது உனக்கு உன் வாழ்க்கையில் துணிவை கொடுக்கும். எதையும் நீ எதிர்கொள்ள முடியும் என்ற மன வலிமையை அதிகரிக்க செய்யும். இப்போதைய தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். அது உன் தேவைகளை உன் கையில் கிடைக்கும்படி செய்யும். எனவே நீ எதையும் துணிந்து எதிர்கொண்டு செல். நீ வெற்றி பெற்று வளமோடு வாழ்வாய் என்பதில் சந்தேகமில்லை. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எனவே வெற்றி நிச்சயம். இனி எதிர்காலத்தை எண்ணியும் இனி நம் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று எண்ணியும் உன் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தேவையில்லாதவைகளை நினைத்து குழம்பி போகவும் வேண்டாம். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. நீ என்மேல் சமயத்தில் நம்பிக்கையற்று போய்விடுவதால் தான் உன்னுள் இருக்கும் என்னை எங்கெங்கோ போய் தேடிக்கொண்டு இருக்கின்றாய். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கின்றாய். இன்றோடு இதை விட்டுவிடு. செல்ல குழந்தை அல்லவா, உன்னை கைவிடுவேனா? கட்டாயம் மாட்டேன். நீ கேட்டதை கொடுப்பேன். வரும் காலத்தில் வளமோடும் சிறப்போடும் வாழ வைப்பேன்.